ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் ஷார்ட்ஸ் வீடியோ நம்பர் 16 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். இந்த சொத்துரிமைன்ற கான்செப்ட் தான். அந்த சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து எந்த ஆண்டு நீக்கப்பட்டாங்கன்னா 1978ஆம் ஆண்டு. எந்த சட்ட திருத்தத்தின்படினா 44வது சட்ட திருத்தத்தின்படி 1978ல் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கியிருப்பாங்க. அப்போ அடிப்படை உரிமையில் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா, அடிப்படை உரிமை உங்களுக்கு பார்ட் 3ல் தான் இருக்கும். அடிப்படை உரிமையை பற்றி குறிப்பிடக்கூடிய பகுதினா பார்ட் 3 தான். இங்கே இருந்த சொத்துரிமையை இப்போ தற்போது பார்ட் 12ல் வச்சுருக்காங்க. 12வது பகுதியில் வச்சுருக்காங்க. இது சாதாரண சட்ட உரிமையாக இருக்குது. அடிப்படை உரிமையாக இருந்தது சாதாரண சட்ட உரிமையாக இருக்குது. முதல்ல ஆர்டிக்கிள் எப்போ இருந்துச்சுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 31ஆக இருந்த அந்த சொத்துரிமையை 44வது திருத்தம் 1978 படி இப்போ தற்போது ஆர்டிகல் 307 இருக்குது. 31ல் நீக்கி 307 தற்போது இருக்குது. சரிங்களா? எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்கப்படக்கூடிய பாலிட்டி கேள்வி. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ் முக்கிய தகவலை பார்க்க போகிறோம். இந்த பஞ்சாயத்து ராஜ் 73வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 1992 தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. நடைமுறைக்கு வந்துச்சு பார்த்தீங்கன்னா 24 ஏப்ரல் 1993 தான் இந்த பஞ்சாயத்து ராஜ்ன்றது நடைமுறைக்கு வந்துச்சு. இது எந்த ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினாங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த அரசியலமைப்பில் எத்தனாவது பகுதினா பகுதி 9ல் இருக்கும். ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா 243லேருந்து 243 ஓன்றது இந்த பஞ்சாயத்து ராஜை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? 243லேருந்து 243 வரைக்கும் பஞ்சாயத்து ராஜை பற்றி குறிப்பிடக்கூடிய அரசியலமைப்பு ஆர்டிகிள்ஸ். இது எத்தனையாவது அட்டவணைன்னு கேட்டிங்கன்னா 11வது அட்டவணை. கிட்டத்தட்ட 29 பொருட்கள் சேர்க்கப்பட்டது. அப்போ பஞ்சாயத்து ராஜ் ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் மாநிலத்தில் கொண்டு வந்திருக்காங்க 1992. 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி நடைமுறைக்கு வந்தது 24 ஏப்ரல் 1993 பகுதி 9. அந்த இதில் ஆர்டிகல் சட்டப்பிரிவு என்னன்னா 243லேருந்து 243 ஓ. ஸோ 2 மினிட் பாலிட்டி சீரீஸில் திரும்ப ரிப்பீட்டடாக ஒரு டேட்டாவை நம்ம சொல்கிறதுனால உங்களுக்கு அப்பயே மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். அதுக்காக தான் 2 டைம் ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யோகா டீச்சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.